Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Attack on Titans episode 1 part 1. ஓபன் பண்ணா அழகான கிளைமேட், பேர்ட்ஸ் எல்லாம் அருமையா பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா அதான் இல்ல. மக்கள் எல்லாம் சம வீதியில அங்க இருக்க வாழை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுவும் அந்த சாதாரண வால் இல்ல, வால் மரியா 50 மீட்டர் ஹைட். அந்த செவுத்து மேல ஒரு பெரிய சைஸ் மான்ஸ்டர் கை ஒண்ணு இருக்கு. அப்படியே மிரண்டு போய் லுக் விட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே பெரிய சைஸ்ல ஒரு டைட்டன் ஒண்ணு பயங்கரமா நிக்குது. இப்படி ஒன்ன பார்த்ததுக்கு அப்புறம் மக்கள் எல்லாம் பயத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் இந்த செவுத்துக்கு பின்னாடி இருக்க இவங்க இவ்வளவு பெரிய டைட்டனை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. கண்ணுல அப்படி ஒரு பீதி. அப்படியே டாப் ஆங்கிள் இருந்து காட்டுறாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய டைட்டன்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆறதுக்காக அதை விட பெரிய சைஸ் செவுரை கட்டி நடுவுல சேஃப்டியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு இத்தா தண்டிக்கு ஒண்ணு வந்ததுனால செமையா பீதி ஆயிட்டாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி ஒரு பரபரப்பான சீனை காட்டுறாங்க. ஆர்மி ஆளுங்கெல்லாம் அந்த டைட்டன்ஸ் அட்டாக் பண்றதுக்காண்டி வெறி கொண்டு ஓடிட்டு இருக்காங்க. அதுல முன்னாடி போயிட்டு இருக்க லீடர் டார்கெட் சிங்கிளா மாட்டிச்சு, என்ன ஆனாலும் சரி எப்படியாச்சும் இதை காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு வெறி கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. பார்த்தா ஆப்போசிட்ல பயங்கரமா ஒரு டைட்டன் ஒண்ணு வந்துட்டு இருக்கு. டைட்டன்னா வேற ஒண்ணும் இல்ல, பெரிய சைஸ்ல இருக்க மான்ஸ்டர், மனுஷங்க மாதிரியே இருப்பாங்க. அது கதை போக போக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்கும். அப்படியே கதை கூடயே டிராவல் பண்ணுங்க. அப்படி வெறி கொண்டு அட்டாக் பண்ண போறவங்க ரெண்டு குரூப்பா ஸ்பிளிட் ஆகி அவங்க ட்ரைனிங்ல என்னென்னலாம் விதையை கத்துக்கிட்டாங்களோ இந்த மொத்த விதையும் இங்க தான் கொண்டு வந்து இறக்குவாங்க. இவங்க தான் கண்ணா பின்னாடி என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அந்த டைட்டன் எந்த ஒரு பரபரப்புமே இல்லாம அசால்ட்டா நடந்து வந்துட்டு இருக்கும். என்னன்னா டைட்டன்ல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு மூளை கட்டது, இன்னொன்னு அரகுற மூளை. அதுல இப்ப வந்துட்டு இருக்கிறதுக்கு சுத்தமா மூளையே இல்ல. அதாவது யோசிக்கவே யோசிக்காது. இங்க நம்ம பயலுக்கு தான் கிரிமினலா யோசிப்பாங்களே. அப்படியே அந்த டைட்டனை பயங்கரமா சுத்து போட்டு கடைசியில ஒரே ஒரு ஆள் மட்டும் அப்படியே சுத்திக்கிட்டே போய் அந்த டைட்டனோட கழுத்திலேயே ஒரு போடு, அப்படியே டைட்டில போடு. இதுக்கப்புறம் தான் கதையை நார்மலா ஸ்டார்ட் பண்றாங்க. ஓப்பனிங்லயே ரத்தம் திரைக்குது, மான்ஸ்டர் சிரிக்குது, எலும்பெல்லாம் நொறுங்குது, எல்லாம் கத்துறாங்க கதறாங்க. டாப்னு ஒரு சின்ன பையன் கண்ணை ஓபன் பண்றான். இது அவனுக்கு வந்த ஒரு கேட்ட கனவு. இவன் தான் இந்த கதையோட ஹீரோ எரன். கண்ணை திறந்து பார்த்தா ஆப்போசிட்ல மிகாசான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவ சின்ன வயசுல இருந்தே இவன் கூட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஏன்டா இங்க வந்து கத்திட்டே தூங்கிட்டு இருக்கேன்னு கேப்பா. அவனுக்கு கொஞ்சம் மோசமான கனவு. ஏன் இந்த மாதிரி கனவு வருதுன்னு ஒண்ணும் புரியல. சரி வா போலான்னு கூப்பிடுவான். அப்படியே அவங்க இருக்கிற ஊரை காட்டுறாங்க. இதுதான் ஷிகன்ஷினா டிஸ்ட்ரிக்ட். செவுத்துல எல்லாம் பார்த்தா பயங்கரமா பீரங்கி எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த செவுத்துக்கு அந்த பக்கம் வெளியில பார்த்தா ஏகப்பட்ட டைட்டன்ஸ் உள்ள வர முடியாம முக்குன்னு முக்கிட்டு இருக்குங்க. செவுத்துக்குள்ள சேஃப்டியா மக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வாளுக்கு அந்த பக்கம் போகவே கூடாது. ஏன் நினைச்சு கூட பார்க்க கூடாது. அப்படி ஏதாச்சும் ட்ரை பண்ணா சங்குதான்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே நேரம் இங்க எரன் அப்படியே மிகாசா கூட பேசிக்கிட்டே வருவான். என்னன்னா பையன் தூங்கி எந்திரிச்சால அந்த டைம் அழுது இருப்பான். அந்த மேட்டரை வெளியே சொல்லாத என்ன அவளும் ஓகேம்பா. ஆனா திடீர்னு மிலிட்டரி ஆபீசர் ஹன்னஸ்னு ஒருத்தர் வந்து என்னப்பா எரன் மறுபடியும் அழுத போல, மிகாசா உன்னை திட்டினாலா நீ கேப்பான். அவனுக்கு காண்டா அவன் எதை வச்சு நான் அழுதான்னு சொல்றீங்க அப்படின்னு காண்டா கத்திட்டு இருப்பானா. அப்ப அந்த மிலிட்டரி ஆளுங்க எல்லாம் ஜாலியா சரக்கு அடிச்சிட்டு சீட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. இதுல வேற அந்த ஹன்னஸ் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேப்பாரு. அப்ப டியூட்டி பாக்கலையாடான்னு கேப்பான். ஆக்சுவலா இவங்க வேலை என்னன்னா இந்த வாளுக்கு செக்யூரிட்டி கார்டா இருந்து எந்த ஒரு டைட்டன்ஸும் அட்டாக் பண்ண வந்தா அதுங்க கிட்ட இருந்து மக்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆனா இவங்க நாள் பூரா அந்த வேலையை பாக்குறதுனால கொஞ்சம் போர் அடிக்கவும் பசிக்கவும் செய்யும்ல. அதனால அப்பப்ப வந்து இப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்களாமா. உடனே எரனுக்கு காண்டாவும். இப்படி இவங்க லூசு தனமா சரக்கு அடிச்சிட்டு இருந்தானுங்கன்னா திடீர்னு டைட்டன்ஸ் வந்துருச்சு. அந்த டைம் இவங்களால சண்டை போட முடியுமா சொல்லி ஆனவன ஷாக் ஆவாரு. ஆக்சுவலா அவரை பொறுத்த வரைக்கும் டைட்டன்ஸ் எல்லாம் வாழை பிரேக் பண்ணிட்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான விஷயமாமா. இது வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் நடந்ததே இல்லைன்னு சொல்லுவாரு. இன் கேஸ் நடந்துருச்சு உள்ள வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா கத்துவான். மக்கள் எல்லாம் அப்படியே வந்தாலும் ஆர்மி ஆளுங்க பாத்துவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. இப்படி இவங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சா என்ன ஆகும். உடனே அங்க இருந்த இன்னொருத்தன் சரிப்பா டாக்டர் பையா கோவப்படாத, இன் கேஸ் அப்படி வந்தா கூட எங்க வேலையை நாங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணுவோம். ஆனா லாஸ்ட் 100 வருஷமா எந்த ஒரு பஞ்சாயத்தும் அப்படி ஆகல, அதனால ஒண்ணு கவலைப்பட வேண்டாம்னு கேஷுவலா சொல்லுவான். ஆனாலும் எரன் விடாம கத்துவான். ஏன்னா அவங்க அப்பா ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு இப்ப இவங்க இருக்க சிச்சுவேஷனே கொஞ்சம் டேஞ்சரான நிலைமைதான்னு. அப்படி சொல்லியுமே அப்படி கேஷுவலா இருந்தாங்கன்னா எப்படி எல்லாம் நிம்மதியா தூங்குவாங்க. அப்படி எப்படின்னு வாங்குவான். அப்பதான் ஹன்னஸ் ஒரு மேட்டர் சொல்லுவாரு. என்னன்னா எரனோட தாத்தா டாக்டர் ஜேகர் தான் இந்த டவுன்ல பரவிட்டு இருந்த தொத்து வியாதியை சரி பண்ணி மக்கள் எல்லாத்தையுமே காப்பாத்திருக்காரு. அதுக்காகவே அவருக்காக எல்லாருமே கடமைப்பட்டிருக்காங்க. நீயும் சோல்ஜரா இருந்தீங்கன்னா இதெல்லாம் பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த வாளை தாண்டி வெளியில இருக்க டைட்டன்ஸால எல்லாம் உள்ள வரவே முடியாது. அதுவும் இந்த 50 மீட்டருக்கு இருக்க வால், அதனால எதுவும் பண்ண முடியாதுன்னு அடிச்சு சொல்லுவாரு. அதுதான் எரனுக்கு இன்னும் காண்டாவும். பின்ன இவங்க எல்லாம் அதை அடிச்சு காலி பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுங்களால உள்ள வர முடியாது, அதுங்களால உள்ள வர முடியாதுன்னே சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருந்தா எப்படி உருப்படும். எரனுக்கு இந்த இடத்தை விட்டு வெளியே போகணும்னு ஆசை. இவங்க இப்படியே இருந்தாங்கன்னா ஆண்டாண்டு காலத்துக்கு இந்த ஜெயில தானே இருக்கணும். அதனாலேயே புடிச்சு பச்சை பச்சையா திட்டுவான். நீங்க எல்லாம் தயவு செஞ்சு ஆர்மின்னு வெளியே சொல்லிக்காதீங்க, மகா மட்டமா கேவலமா இருக்கும்பா. ஆனா ஹன்னஸ் மக்கள் எங்களை பத்தி புரிஞ்சுக்காம வாயில வந்ததெல்லாம் பேசிட்டே தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க நிம்மதியா வாழ்றாங்கல்ல, அதுவே போதும்பா. நம்மளுக்கு வெறி இன்னும் அதிகமாகும். இன்னும் இந்த செவுத்துக்குள்ளேயே அடப்பட்டு இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் வாழ்றது. வெளியில போக வேண்டாமான்னு கேட்டா கிண்டல் பண்ணி சிரிப்பானுங்க. அது மட்டும் இல்லாம அவனால எதுவும் பண்ண முடியாது. ஆனாலும் பேச்ச மட்டும் பாத்தீங்களான்னு ஓவரா கிண்டல் பண்ணிடுவானுங்களா. அது அவனுக்கு இன்னும் காண்டாயிரும். சோ அங்க இருந்து கிளம்பிடுவான். நம்மளுக்கு இங்க இருந்து வெளியே
போய் அங்க என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசை. ஆனா இப்படிப்பட்ட ஆளுகளை வச்சுக்கிட்டு அதெல்லாம் சாத்தியமே இல்ல. அவன் போனதுக்கு அப்புறம் தான் அன்னஸுக்கு ஷாக் ஆகும். ஒருவேளை இவன் மிலிட்டரியில சர்வே காப்ஸ்ல ஜாயின் பண்ண போறானான்னு. அவங்க வேற யாரும் இல்ல, வாளுக்கு அந்த பக்கம் போய் டைட்டன்ஸ் கூட நேருக்கு நேரு நின்னு சண்டை போறவங்க. அதே நேரம் இங்க இவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது மிகாசா சர்வே காப்ஸ்ல எல்லாம் நீ ஜாயின் பண்ணாதேன்பா, உனக்கு ஷாக் ஆகும், உனக்கு எப்படி தெரியும்னு. அப்படின்னா நீயும் ஜாயின் பண்ண போறியான்னு கேப்பான். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு வரும்போது திடீர்னு அங்க இருக்க பெல்லு ஒண்ணு டங்கு டங்குன்னு அடிக்கும். அட அந்த பெல் எதுக்குன்னா சர்வே காப்ஸ் இருப்பாங்கல்ல, அதான் செவுத்துக்கு அந்த பக்கம் போய் சண்டை போடுறவங்க. அவங்க சண்டை போட்டுட்டு ஃப்ரண்ட் கேட் வழியா ரிட்டர்ன் வரும்போது இந்த பெல் அடிப்பாங்க. உடனே எரனுக்கு செம ஹாப்பி. வா வா அவங்க தான் நிஜமான ஹீரோஸ், அவங்கள பார்க்கலாம்னு சொல்லி மிகாசாவை இழுத்துக்கிட்டு வேகமா அங்க போவான். அப்படியே கூட்டத்தோட கூட்டமா அடிச்சு புடிச்சு ஒரு இடத்துல போய் நின்னா வரவங்க எல்லாம் அப்படியே சோகமா வருவாங்க. ஏன் என்ன ஆச்சுன்ட்டு அப்படியே பின்னாடி பாப்பான். பார்த்தா ஒருத்தனுக்கு கண்ணு போயிருக்கும், இன்னொருத்தனுக்கு காலு போயிருக்கும், இன்னொருத்தனுக்கு வாய போயிருக்கும். மொத்தத்துல அந்த டைட்டன்ஸ் கூட சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு போனவங்க அத்தனை பேருமே அவங்களோட உடல் உறுப்புகளை தானம் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அதுலயும் போனது எக்கச்சக்கம் பேரு, ஆனா ரிட்டர்ன் வந்தது ரொம்பவும் கம்மியான ஆட்கள். மிச்சம் எல்லாத்தையுமே அந்த டைட்டன்ஸ் சாப்பிட்டுச்சாமா. அப்படின்னு அந்த செவுத்துக்கு அந்த பக்கம் போனா இதான் நிலைமை போலேன்னு மக்கள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா இடையில அவங்க பையன் மோசஸோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே வர்றாங்க. ஏன்னா அவனும் இவங்க கூட சேர்ந்து சண்டைக்கு வெளியில போயிருந்தான். ஆனா இப்ப அவன் பையனை காணும். அதான் எங்கன்னு பயந்துகிட்டே போய் கேட்பாங்க. இங்கதான் மோசஸோட அம்மாவா, உடனே அதை கொண்டு வாங்க பாரு. அவங்களுக்கு அப்பவே செம்ம ஷாக் ஆயிரும். என்னத்தை கொண்டு வந்தாங்கன்னு அப்படியே ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பையனோட கை, அதை மட்டும் தான் காப்பாத்தி கொண்டு வர முடிஞ்சதாமா. உடனே அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க. பின்ன தான் பையனோட கையை மட்டும் கொண்டு வந்து கொடுத்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும். அப்ப அந்த டீமோட லீடர் மண்டி போட்டு ஃபீல் பண்ணாதீங்க பாரு. அப்ப மோசஸோட அம்மா, என் பையன் அவனோட டியூட்டியை கரெக்டா செஞ்சால சொல்லுங்க, அவன் இந்த மனித குலத்துக்காண்டி அவனால முடிஞ்ச உதவியை பண்ணால உண்மைதானே சொல்லுங்கன்னு அப்படியே அழுதுகிட்டே வெறியோட கேட்பாங்க. அந்த இடத்துல அப்படி ஒரு நிசப்தம். அவரும் ஆமா பண்ணாம் பாரு, ஆனா இல்லன்னு சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா இவங்க போன மிஷனே வேஸ்ட். இவங்க போய் போட்ட சண்டையில எதையுமே அச்சீவ் பண்ணல, போய் செத்தது மட்டும் தான் மிச்சம். தேவையில்லாம சோல்ஜர்ஸ் எல்லாம் செத்துட்டாங்க அப்படி இப்படின்னு கதறி கதறி அழுது நாங்க தோத்துட்டோம், இதனால ஒரு சின்ன மாற்றம் கூட ஏற்படல அப்படின்னு கதறி கதறி அழுவாரு. சுத்தி இருக்க மக்கள்லாம் அவர் அழுகிறத பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆயிருவாங்க. அப்புறம் என்ன இப்படி புலம்பிட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. அப்ப அங்க கூட்டத்துல இருக்க ஒரு லூசு மொட்டை இந்த மாதிரி நம்ம கிட்ட டாக்ஸ்னு வாங்கி இப்படி தேவையில்லாத விஷயத்துக்கு தான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்கு தான் இந்த வெட்டி வேலையும் பா. அப்ப நம்மால கட்டைய வச்சு அவன் மண்டையில ஒரே அடி. ஏன்டா அடிச்சான்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அவனை மிகாசா தர 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 தரன்னு எழுத்துட்டு வந்துருவா. அவன் கத்திட்டே வருவான், என்னைய விட்டு அந்த மொட்டை வாயில மண்ணெல்லி போட்டு வந்துடுறேன்னு. ஆனா அவ தூக்கி செவுத்தோட ஒரு அடி, வச்சிருந்த உட் எல்லாமே அப்படியே சில்லு சில்லா சதறிடும். ஆனா அவ கேட்ட முத கேள்வி, இப்ப நடந்த விஷயத்தெல்லாம் பாத்தில, அத பார்த்தாச்சு நீ திருந்து சர்வே காப்ஸ்ல நீ சேரக்கூடாது, அது உனக்கு சரிப்பட்டு வராதும்பா. ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்காம கட்டையெடுக்க ஹெல்ப் பண்ணு, சும்மா நொய்யின்னு சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.